இந்த வீடியோவில் நாங்கள் 2024 MCQல 40வது MCQவை பார்ப்போம். 40வது MCQ இதுதான் ஒரு இண்டஸ்ட்ரியல் MCல கேள்வி தான் இதில் கேட்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் கேள்வி இதுதான். சில கைத்தொழில் செயல்முறைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் எது எவை உண்மையானவை. அதில் முதலாவது கேள்வி ஏபர் போஷ் முறையில் எங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னால் எவலுபஸ் முறையில் N2 கேஸுடன் H2 கேஸை தாக்க முயற்சி செய்து அமோனியாவை உண்டாக்கும் தாக்குவதற்கான என்ட்ரோபி நேரானது என்று முதலாவது கூட்டு தந்திருக்காங்க. இப்போ நேரானது என்ற அடிப்படையில் முதலாவது இதில் இப்போ அந்த உண்மையிலேயே இந்த அமோனியா தயாரிப்பு சம்பந்தமான விடயத்தில் அமோனியா தயாரிப்பிட முறையில் ஒரு நாங்கள் முறையை சொல்லுவாங்க ஹைபர் போஷ் ப்ரோசஸில் என்னென்ன அமோனியா தயாரிக்கப்படுதுன்னு சொன்னால் N2 கேஸ் ப்ளஸ் H2 கேஸ் சேர்த்து அமோனியாவை கேஸாக உருவாக்கும். இந்த அமோனியா தயாரிப்பிட தேவைப்பாடுகள் கணக்கு இருக்குது. அதுகள் என்னென்னா யூரியா தயாரிக்கிறதுக்கு அமோனியாவுடைய தேவைப்படுறது. அமோனியாவை எடுத்து தான் நாங்கள் என்ன சொல்கிறது பசலை உருவாக்கம் போன்ற செயற்பாடுகள் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதில் முதலாவது சொன்ன கூற்று இந்த முறையில் அமோனியா தயாரிக்கும் போது என்ட்ரோபி என்று சொல்லப்படுற டெல்டா எஸ் எப்படி எங்களுக்கு தரப்படும். இந்த டெல்டா எஸ் அதாவது ப்ரொடக்டில் இருக்கிற என்ட்ரோபிக்கும் ரியாக்டன்ற தாக்கியல் இருக்கிற என்ட்ரோபிக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அப்போ எப்படி சொல்லுவோம்னு சொல்லிட்டோம்னா டெல்டா எஸ் எப்படி இருக்கும்னு சொன்னால் என்ட்ரோபி எதில் இருக்கும் ப்ரொடக்டுடைய என்ட்ரோபி அடுத்த என்ட்ரோபி அடுத்தது என்ன ரியாக்டன்ல இருக்கிற என்ட்ரோபி. இதில் சொல்லப்பட்ட இது என்னன்னு சொன்னால் இந்த என்ட்ரோபி மாற்றம் எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. இது ப்ளஸ்ஸாக இருக்கும். டெல்டா எஸ் ப்ளஸ்ஸாக இருக்கணும். இதில் இருக்கிறது என்ன அர்த்தமாக இருக்கணும், இங்கே இருக்கிற தாக்கத்தின் மூளை பார்க்கும்போது ப்ரொடக்டில் இருக்கிறது 2 மூல் இருக்குது. சரிதானே, ப்ரொடக்டில் இருக்கிறது 2 மூல். இதனை சமப்படுத்தணும்னா இது 3 வரணும். இது ரியாக்டன்ல இருக்கிறது 4 மூல். அப்போ எங்களுக்கு என்னவா இருக்கும், இது எங்களுக்கு இது மைனஸ் எத்தனை மூலாக இருக்க போகுது, -2 மூல் இருக்க போகுது. விஷயம் என்ன, இப்போ என்ட்ரோபியை பார்த்தோம்னு சொன்னால் எதுக்கு என்ட்ரோபி கூட இருக்க போகுது, என்ட்ரோபி மைனஸ்ல இருக்க போகுது. சரிதானே, அப்போ என்ட்ரோபி என்ன செஞ்சிருக்குது, இதன் அடிப்படையில் பார்க்கும்போது குறைஞ்சிருக்குது. அப்போ குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யறாங்க, இது எண்ணத்தில் வரப்போகுது, உண்மையாகவே இது நெகட்டிவாக இருக்கும். அப்போ கேள்வியில் சொல்லியிருக்காங்க என்ட்ரோபி மாற்றமானது நேரானது, பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மையிலே எப்படி வந்திருக்கணும், இது வர வேண்டியது எப்படி, டெல்டா எஸ் இப்படி வரணும். ஆகவே இதை நாங்கள் என்ன செய்வோம், அப்போ முதலாம் கூற்று பிழை, முதலாங்கூற்று பிழை. சரியா, ரைட், ஏ பிழை, முதலாங்கூற்றுன்னு சொல்லக்கூடாது, ஏ பிழை. ரைட், ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது சொல்கிறாங்க என்ன சொல்லுன்னா, இதே முறையில் ஏபர் போஷ் முறையில் N2 கேஸுடன் H2 கேஸை தாக்கம் புரிய செய்து அமோனியாவை உண்டாக்கும் தாக்கம் ஒரு புற வெப்ப தாக்கமாகும். இப்போ இந்த தாக்கம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டுன்னா, இந்த தாக்கத்துக்கு சரிதானே, இந்த தாக்கத்தின் இதை பார்த்தோம்னா இது ஒரு
சரியா? இது வந்து என்னவா இருக்கும்? இப்படி இருக்கும்போது இந்த தாக்கத்துக்கு உண்மையாகவே என்ன செஞ்சிருக்கும் இதுல? ரைட். அப்ப அதுல ஹீட் ஒன்று வரும். அப்ப இப்படி சேர்ந்த ஒரு தாக்கம் தான் இது தாக்கம். ஆகவே இது என்னவா இருக்கும் உண்மையிலேயே? ஒரு புறவெப்ப தாக்கம் தான். என்ன செஞ்சிருக்கும்? இது ஒரு புறவெப்ப தாக்கம். இது வந்து எப்பயுமே என்ன செஞ்சிருக்கும்? டெல்டா H வந்து எப்பயும் வந்து மைனஸாகவே இருக்கும். இந்த இது வந்து சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இது. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனாக இருக்கும். ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்கும். ஆகவே இது என்ன சொல்லுங்க? அப்புறவெப்ப தாக்கம்னு சொல்லுவாங்க. ஆகவே பி கூற்று என்னவா இருக்கும்? கூற்று சரி. பி கூற்று என்ன? சரி. அடுத்தது பாருங்க சி கூற்று. சி கூற்று சொல்லுது எப்படின்னு சொன்னா குளோரினேற்றத்துக்கு பின்னர் ஒட்சியேற்றத்தின் மூலம் உருளையிலிருந்து உயர் தூய்மை உள்ள TiO2வை உற்பத்தி செய்வதற்கான கைத்தொழில் செயற்முறை சுற்றாடலுக்கு CO2 விடுவிப்பதற்கு வழிவகுக்கும். ரைட். இப்போ ருட்ரலை என்ன சொன்னா டைட்டேனியம் ஆக்சைடு இருக்கு தானே. டைட்டேனியம் ஆக்சைடு வந்து தயாரிக்க தேவை இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இது ஒரு ஊக்கியாக வேறு வேறு தாக்கங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த இடத்துல இதை உருவாக்குறதுக்கு நாங்கள் இதை ப்ரொடக்ட்டுக்கு வந்து இதனை மூலப்பொருளாக இதில் வந்து மூலப்பொருளாக நாங்கள் பயன்படுத்துறது வந்து எதாக இருக்கும்? ரைட். ருட்டில் என்று சொல்லப்படுறது. இப்போ தமிழில் ருத்ரைலோ என்ன ஒன்று இருக்குது, உருத்லைல் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் வந்து இப்படி தான் இருக்கும், ருடில் தான் இருக்கு. அப்போ ருடில்ல இருந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கார்பனை போட்டு 200 பாகை தொடக்கம் 300 பாகை வச்சு சரிதானே தாக்கத்தை உருவாக்கணமாக இருந்தால் TiCl4 உருவாகும். சரிதானே. அதில் என்ன செய்யணும்? அதோட சேர்த்து Cl2வும் சேர்ப்போம். பிறகு அந்த கேஸில் என்னவா இருக்கும்? CO2 கேஸாக வெளியாக வரும். அதோட சேர்ந்து ப்ளஸ் ஹீட்டும் வரும். இதுதான் உண்மையான தாக்கம். அப்போ இங்கே CO2 எங்களுக்கு வருது. பிறகு நாங்கள் அந்த இது அதாவது டைட்டேனியத்தை எடுக்கிறதுக்காக நேரவே TiO2 தயாரிக்கின்ற அவங்க சொல்லியிருக்காங்க. நேர TiO2ல வந்து குளோரினேட்டட் செய்து எல்லாம் செய்யும் போதும் எங்களுக்கு என்ன வரும்? TiO2வை நாங்கள் எடுத்து திருப்பி கார்பனோட சேர்த்து Cl2வை போட்டோம், மொத்தமாக போட்டோமாக கூட குளோரினேட்டட் செய்தோம்னா அதில் TiCl4 வந்து CO2 எங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதுவும் சி கூற்று வந்து சரியா இருக்கு. ரைட். அடுத்தது வந்து டி கூற்று பார்ப்போம். டி கூற்று என்ன சொல்லுன்னா சல்பூரிக் அமிலத்தில் வந்து உற்பத்தி செய்வதற்கான தொடுகை செயல்முறையில் வந்து CO3ஐ தருவதற்கு O2 கேஸ் உடனான SO2 கேஸின் தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கம் ஆகும். இது முக்கியம். இந்த வெப்பநிலை தாக்கங்கள் பார்க்கும்போது இது தொடுகை முறையில் வந்து தொடுகை முறை சல்பூரிக் அமிலம் H2HO4 ப்ரொடக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து SO2 கேஸ் எடுத்து அதோட O2 கேஸையும் எடுத்து நாங்கள் இது ஒரு மீளும் தாக்கம் SO3 கேஸ் எடுப்போம். பிறகு அதை நாங்கள் நீரில் கரைச்சி அதிலேருந்து எடுத்துக்கொள்வோம். சல்பூரிக் அமிலத்தை இதை கரைச்சி எடுக்கலாம். SO3 கேஸை நாங்கள் நீரோட சேர்க்கும்போது சல்பூரிக் அமிலம் வரும். இது இந்த தாக்கம் ஒரு உண்மையாகவே ஒரு வெப்பம் வெளியிடும். இதில் வந்து ஹீட் வரும் வெளியில். இது ஒரு உண்மையாக புறவெப்ப தாக்கம், நேரடி புறவெப்ப தாக்கமாகவே இருக்கும். சரிதானே. ஆனால் இதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அகவெப்ப தாக்கம்னு இருக்காங்க. ஆகவே இது வந்து டி கூற்று பிழையானது. ஏன் இந்த புறவெப்ப தாக்கம்னா இது முக்கியமாக இதில் வந்து வெப்பநிலை வந்து லிமிட் பண்ணுறது. இதில் வெப்பநிலை வந்து லிமிட் பண்ணி தான் இந்த செக்ஷன் இந்த SO3 எடுக்கிறது. வெப்பநிலையை கூட்டும் போது இஞ்சல பக்கம் நகர வெளிக்கிட்டோம். அதனால் இது வந்து பிழையான கூற்று. அப்போ விடை வந்து இப்போ என்னென்னா
எங்களுக்கு வந்து பியும் இங்கே பி கூற்று சரி, அடுத்த சி கூற்று சரியாக இருக்கிறபடியா விடை வந்து இரண்டாவது விடை வருது. விடைய விடையாக வருது, ரெண்டாவது விடையாக இதில் வருது.